என்ன உலகம் அவர் பேசாத பேச்சு பேசிட்டாரு. எங்க தண்ணி வருதோ இல்லை அங்கே தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். அந்தம்மா இந்த நாட்டினுடைய பிரதமரா அல்லது சீஃப் மினிஸ்டரா? நாளைய தினம் சட்டமன்றம் கூட இருக்கிறது. சட்டமன்றம் கூட இருக்கிற இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வது என்பது எத்தகைய ஒரு ஜனநாயக விரோத செயல் என்பதை இந்தியா பூராவிலும் இருக்கிற மக்கள் கட்சிகள் இன்றைக்கு கண்டிக்கக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கிறது. கொலை செஞ்சுட்டு கொலை குற்றவாளியாக இருக்கக்கூடியவர்கள் கூட பாராளுமன்றம் சட்டமன்றம் நடக்கிற போது அதில் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கோரி நீதிமன்றத்தில் வந்து கலந்துக்கிட்டு போன வரலாறுலாம் இந்திய ஜனநாயகத்தில் இந்த 75 ஆண்டு காலமாக நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஜனநாயகம் என்ற படத்திலே நடித்தாரே தவிர ஜனநாயகத்தை பற்றி ஏபிசி கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவருடைய பேச்சை திரித்து என்ன உலகம் அவர் பேசாத பேச்சு பேசிட்டாரு. காவேரி இஷ்யூவை குறித்து ஏறத்தாழ 40 நிமிடம் இந்த அரசாங்கம் செய்ய தவறியதை, இந்த பிரச்சனையிலே எப்படி அணுக வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர்களை கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டும் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த அரசின் மீது ஒரு ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலையை செய்தார். அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் தண்ணி வரவில்லை என்ற வைத்தறிச்சிலே இதுவரையிலே திமுக ஆட்சியிலே கரெக்டாக சொன்னார். 2021 25 வரை தளபதி மு.க. ஸ்டாலின் இருந்தபோது டெல்டா மக்களுக்கு கரெக்டாக தண்ணி வந்து சேர்ந்தது. ஆனால் இந்த ஆண்டு வரவில்லை தண்ணி அப்படின்னு பேசுகிற போது கூட்டத்தில் இருந்து யாரோ ஒருத்தர் வந்து திரிஷா வீட்டுக்கு தண்ணி வருது, அவங்க வீட்டுக்கு மட்டும் வருதுன்னா கூட்டத்தில் கேட்டாங்க. அப்போ கேட்குற நேரத்தில் திரிஷா வீட்டில் மட்டும் தண்ணி வருது அப்படின்னு கேட்டபோது வருமானு கேட்ட நேரத்தில் அங்கே மட்டும் வரும் என்று சொன்னார். அது என்ன தப்பு இருக்குது? உலகமாக தப்பாது. தண்ணி என்பது குடிக்கிற தண்ணி வந்திருக்கு. அந்த தண்ணிக்கு இன்டர்பிரேஷன் என்னன்றதை நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம். ஆனால் இதில் என்ன தவறு இருக்கிறது? திரிஷா வீட்டிலுக்கு தண்ணி வரலையா அப்படின்னு கேட்குறா ஒரு யாரோ ஒரு க்ரௌட்லேருந்து ஒருத்தர். அதுக்கு உதயநிதி பதில் சொல்கிறார், அங்கே மட்டும் வரும். காரணம் என்னென்னா அதுக்கு காரணங்கள் சொல்லி இது மாதிரி வரும் அப்படின்னு சொன்னார். அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? என்ன தவறு இருக்கிறது? உலக மகா தவறு. அப்படியே நான் வாதத்துக்காக கேட்கிறேன், திரிஷாவை பற்றி பேசுவதுக்கு உடனே இவ்வளோ அவசரம் தேவை? அவர் எதிர்க்கட்சி தலைவர் அந்தம்மா இந்த நாட்டினுடைய பிரதமரா அல்லது சீஃப் மினிஸ்டரா? அந்தம்மா தனிப்பட்ட முறையிலே யாரும் ஒன்றும் பேசலாம், வீட்டுக்கு தான் சொன்னார். இப்போ சென்னைக்கு கூட வீராணம் தண்ணி வருது, என் வீட்டுக்கு தண்ணி வரல. போராடுற மக்கள் என்ன பண்ணாங்க? கோஷம் போடும்போது என்ன சொல்லுவாங்க? அவங்க வீட்டுக்கு மாத்திரம் தண்ணி வரும். நான்லாம் சேர்மனாக 20 வருஷம் இருந்தோம், தண்ணி கிடைக்கலன்னா அவங்க வீட்டுக்கு மாத்திரம் தண்ணி வந்துடும், எங்கள் வீட்டுக்குலாம் வராது அப்படின்னு ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் ஆவேசத்தில் பேசுவது வாடிக்கை. இதெல்லாம் அரசியலில் பக்குவம் போட்டிருந்து போராட்டங்கள் நடத்தி அரசியல் நடத்தி ஆட்சிக்கு வந்திருந்தால் அதெல்லாம் புரியும். மக்களுடைய எழுச்சியில் முதலமைச்சர் வீட்டுக்கு மாத்திரம் தண்ணி வரும், எங்கள் வீட்டுக்குலாம் வருமா? எங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுலலாம் ஏசி கரண்ட்டு 24 மணி நேரம் கரண்ட் ஓடும், எங்களுக்கு மாத்திரம் கரண்ட் போகணும்னு பேசுறது இயற்கை, வாடிக்கை, மக்களுடைய உணர்வு. அதுதான். அதை வெளிப்படுத்துகிற போது பேசுகிற போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்றைக்கி இன்னும் அவசரம்.